வணக்க மக்களே, எங்கள் ஊர் திருமுண்டிச்சரம் கிராமத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. அதற்காக தான் தற்பொழுது தீமிதிக்கும் இடத்தை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஊரில் திருவிழா பார்த்துட்டிங்கன்னா 18 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இது 16வது நாளில் இந்த தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. 18வது நாளில் தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று திருவிழா நிறைவு பெறும். இப்போது அக்னி குண்டத்தில் தீயை மூட்டி அதில் எல்லாரும் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த விறகெல்லாம் எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் யாரும் வேணால் எடுத்துகிட்டு ஹாய் கார்னியாஸ்டி எல்லாருமே விறகு எடுத்துகிட்டு அதில் அடுக்குவாங்க. இப்போ அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விறகு எடுத்துகிட்டு அதில் அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இந்த விறகெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அடுக்கி அதை எரிய ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுங்க. இந்த விறகு எல்லாமே எரிஞ்சு நெருப்பு ஆகிறதுக்கு. அதன் பிறகு தான் இந்த நெருப்புலாம் ஆன பிறகு அதை நம்ம கலைப்பாங்க. பெண்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கல் வைத்த பிறகு போயிட்டு திரௌபதி அம்மனை தரிசனம் செய்வாங்க. அதை தான் இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. வானை தொட்டது வேள்வி தீ வேள்வியில் முடித்தாள் பெண்ணொரு தீ. பெண்குலம் போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. வானை தொட்டது வேள்வி தீ வேள்வியில் முடித்தாள் பெண்ணொரு தீ. பெண்குலம் போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. வானை தொட்டது வேள்வி தீ வேள்வியில் முடித்தாள் பெண்ணொரு தீ. பெண்குலம் போற்றும் பத்தினி தீ அவளது நாமம் திரௌபதி. சதை விரித்தாடும் அதர்மத்தை தரைமட்டமாக்கிட அவதரித்தாள். தேவரின் ஆணையை நிறைவேற்றி தர்மத்தை விதித்திட வந்துரித்தாள். பாஞ்சாலத்தின் இளவரசி அத்தினி நெருப்பாம் பாஞ்சாரி. பன்னுயிர் காக்கும் மாண்டவனால் பூமியில் முடித்தாள் திருசூலி. வானை தொட்டது வேள்வி தீ வேள்வியில் முடித்தாள் பெண்ணொரு தீ. குமரேசா குமரேசா
கையெடு கையெடு கையெடு. இது வந்து அப்புறம் அபியே போங்க குடிச்சேன் அபியே திருவிழா சிறப்பாக முடிந்தது.